ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான். என்ன அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம 28, 29, 30 நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் ஆஃபர் போட்டிருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம சமாளிக்கிற ஒரு விஷயம் தான், ஆஃபர் வந்து நீங்கள் உடனே போட்டுட்டீங்க சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த வாட்டி சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கே எப்போ தான் புரிஞ்சுது, நீங்கள் மந்த் எண்டில் ஆஃபர் போடுறீங்க, அதனால் எங்களுக்கு சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தான் வரும், அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3 அதாவது இன்றைக்கி, நாளைக்கு, நாளானைக்கு இந்த ஆஃபர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அதிகப்படுத்தணும். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் கூட நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி 3 நாள் தான் நம்ம ஆஃபர் கொடுத்தது. அதுவும் லாஸ்ட் மந்த் எண்ட் அப்படின்றது எனக்கே சொல்லி தான் தெரிஞ்சுது. மந்த் எண்டுன்றது தெரியும், பட் அது ஆஃபருக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா சேலரி கையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே 1, 2, 3 நான் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் முடிஞ்சு போச்சோன்னு நினச்சிக்கிட்டு காலையிலேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, ஆஃபர் முடிஞ்சு போச்சா, ஆஃபர் திரும்பி எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த வீடியோ. இப்போ இன்றைக்கி, நாளைக்கு, நாளானைக்கு இந்த 3 நாளும் ஆஃபர் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், உங்கள் ஊர் இதை அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஆஃபரில் வந்து வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், அடுத்து வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர், கால்சியம் பவுடர், இது எல்லாமே ஆஃபரில் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்ச மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன், எப்படின்னு நான் சொல்லலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிஸ்டர் மட்டும் நீங்கள் சொன்னது எனக்கு புரியவே இல்லை, எப்படி இதை கற்பனை பண்ண சொல்கிறீங்க, பட் அது எனக்கு புரியலை, எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபோனை வைக்கும்போது இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, நிறைய பேருக்கு இது எனக்கு புரியாத மாதிரி எத்தனை பேருக்கு புரியலைன்னு தெரியல, நீங்கள் இதை ஒரு வீடியோவாக போட்டிங்கன்னா அவங்க டெய்லி சாமி கும்பிடும்போது இதை யூஸ் பண்ணிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வேண்டுதலுக்காக நம்ம சாமியை கும்பிட மாட்டோம், 100 வேண்டுதல் நம்ம வச்சுருப்போம். இதுலேயும் ஒரு குழப்பம் என்னென்னா, இந்த 100 வேண்டுதலையும் நான் சொல்கிறதுக்கே மணி ஆயிருமே, நான் எப்படி சாமிக்கிட்ட வேண்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு வந்து 100 வேண்டுதல் இருக்குன்னா அந்த 100 வேண்டுதலையும் நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடச்சா அதை 100ஐயும் செஞ்சிடலாமே அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி 100ல் எது ஒன்று உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ, இந்த ஒன்று நடந்தால் நான் மீதி இருக்கிற 99ஐயும் செஞ்சுருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ நான் அந்த சிஸ்டர் சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கையில் நல்ல வருமானம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம செய்யலாம், நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும். ஸோ அப்போ நம்ம வேண்டியது என்னது, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், நிறைய தொழில் முன்னேற்றம் வேணும், இப்படியெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு தொழிலில் முன்னேற்றம் வேணும், டெய்லி எங்களுடைய வருமானம் வந்து நல்லா இருக்கணும், இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா வருமானம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். ஸோ குழப்பமாக வேண்டிக்காதீங்க. 100ல் எது முக்கியமானதோ அந்த ஒரு வேண்டுதலையும் நீங்கள் டெய்லி வேண்டிக்கங்க. 100ஐயும் வேண்டலாம், டைம் பத்தாது, அதுக்காக சொல்கிறேன், எது முக்கியமோ அதை வேண்டிக்கங்க. 100ஐயும் வேண்டி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு யோசிச்சு போங்க, நம்மளே மறந்துடுவோம். ஆஹா மறந்து போச்சே, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படி வரும். அதனால தான் இப்படி வேண்டுங்க. இப்போ இந்த குழப்பம் என்னதை சொல்லி வேண்டுறதுன்றத குழப்பம் வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கோம், சரிங்களா? அடுத்த இன்னொரு குழப்பம் என்னென்னா, எப்படி நீங்கள் நினைக்க சொல்கிறீங்க, கிடைச்சா மாதிரி எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில டவுட் இருக்கு இல்லையா. இதை வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அப்படியே கண்ணை மூடி அமைதியாக ஃபஸ்ட்டு விளக்கேற்றுங்க. சாமிக்கு வந்து கற்கண்டு ஏதோ ஒன்று, ஒரு டைமண்ட் கற்கண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 கிராம் வந்து 30 ரூபா அவ்வளோதான் வரும். இந்த 100 கிராம் கிட்டத்தட்ட 1 மாதம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி டைமண்ட் கற்கண்டு கிடைக்கலாம், வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளத்தை வாங்கி துருவிக்கோங்க. வெள்ளத்தை வந்து இந்த தோல் சீவுறோம்ல, அதை வச்சு நீங்கள் அழகாக துருவிட்டு ஒரு பிஞ்சு எடுத்து வைங்க சாமிக்கு. அதை வந்து அழகாக இந்த எறும்பெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் டெய்லி நீங்கள் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் இப்படி வெள்ளமாக வச்சிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ அந்த நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு தண்ணி வச்சு விளக்கேற்றி ஒரு சாம்பிராணியை பொருத்தி வச்சுட்டு அப்படியே சாமியை எல்லா கடவுள்களுக்கும், எல்லா முன்னோர்களுக்கும், பிரபஞ்சத்திற்கும் கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி நமஸ்காரங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காருங்க, சரிங்களா? வீட்டில் இருக்க சாமி பேரெல்லாம் சொல்லி நீங்கள் போற்றி சொல்லிக்கோங்க, என்னென்ன செலவு வச்சுருக்கீங்களோ அப்படி. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காருங்க. உட்காந்துட்டு எனக்கு வந்து கோவிலில் வந்து எனக்கு இவங்க பூஜை பண்ணுற அண்ணா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய முழுமுதற் கடவுள் கணபதி அப்பா, அடுத்து நவகிரகங்களை கும்பிட சொன்னாங்க, அடுத்தது வந்து நம்மளுடைய சிவபெருமான அப்பாவை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிடுங்க. இப்படி நீங்கள் ஆர்டராக நீங்கள் இந்த நாளை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நாளை வந்து தொடங்குங்க. டெய்லி இதை பண்ணுங்கள். கார் எடுக்கும்போது சொன்னாங்க, காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 4 தெய்வத்தை கும்பிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் எப்போவுமே இப்படி தான் கும்பிடுவேன்.
உட்காருங்க. உட்காந்து இப்போ நான் சொன்ன மாதிரி முழுமுதற் கடவுள் இந்த மாதிரி நம்ம குலதெய்வம் சிவபெருமானப்பா நவகிரகங்கள் எல்லாரையும் கும்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி யாராவது நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது எவன் எல்லாருமே நம்மளை கெட்டு போகணுன்னு தானே நினைக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த நேரத்தில் அப்படி தோணும், எவன் நம்மளுக்கு நல்லது பண்ணுறான் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுடைய குலதெய்வம் எப்படி இருக்காங்க அவங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? அப்படியே கண்ணை மூடி உட்காந்து, எங்களுக்கு குடும்பம் நிம்மதியாக போயிட்டுருக்கு, நல்ல வேலை கிடச்சிருச்சு, நிறையா வருமானம் வருது, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், இந்த வருமானத்தை வச்சு நாங்கள் வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், அந்த இதில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொல்லாமல் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுங்கள். நம்ம சொந்த வீட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம், சொந்த வீட்டில் கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே மனசுக்குள்ளே அமைதியாக உட்காந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், இந்த தொந்தரவு இல்லாத நேரம் நம்மளுக்கான நேரம் அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மட்டும்தான். எந்த சூழ்நிலையும் எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் விளக்கேற்றிடுவோம் காலையில். பிரம்ம முகூர்த்த நேரம் மட்டும்தான் நம்மளுக்கான நேரம். மற்ற எல்லாமே பாருங்களேன், கரெக்டாக ஒரு 4:30க்கு நீங்கள் எந்திரிங்க, 6 மணி வரைக்கும் உங்களுக்கு சொந்தமான நேரம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு 12 மணி. அதனால் பிரம்ம முகூர்த்த நேரம் மட்டும்தான் நம்மளுக்கான நேரம். அந்த நேரம் வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்களுக்கு மனசு அலைபாயுதுன்னு வைங்களேன், 3ஆவது நாள் கண்டிப்பாக அதில் ஒரு ஈடுபாடு வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு மைண்டே. ஆஹா கிடச்சிருச்சா நம்மளுக்கு அப்படி தோணும். அதனால் இதுதான், உங்களுக்கு முன்னாடி கடவுளோ உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களோ உட்காந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு கிடச்சிருச்சுப்பா, வேலையும் கிடச்சிருச்சு, அந்த காசை வச்சு நான் நினச்ச விஷயம் எல்லாத்தையும் பண்ணுறேன், எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டுருக்குது, சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி கடவுள் நீங்கள் எங்களை வச்சுருக்கீங்க. அதாவது நம்ம சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் எங்களை அந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க, இல்லை என்னை கடவுள் அந்த அளவுக்கு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இதை கொடுத்த கடவுளாகிய முன்னோர்களாகிய பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி எப்போவுமே எங்களை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படி சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம், எந்த குறையும் கிடையாது, நாங்கள் நிம்மதியாக நிறைவாக இருக்கோம், அந்த குறையும் கிடையாதுன்னு கூட சொல்ல வேண்டாம், நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், நிறைவாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், அப்படி மட்டும் சொல்லுங்கள். இதை அப்படியே கூட சொந்தக்காரன்ட்டு சொல்லிடாதீங்க. சொன்னோன்னு நம்ம வந்து கற்பனையை சொல்லி நிஜமாக்கணும்னு பார்த்தா அவங்க கற்பனையே நடக்க மாட்டாங்க. ஒரு சிலர், எல்லாரையும்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு சிலரால் பட்டது தான் பல பேரை நம்ம விலைக்கு வைக்கிற மாதிரி ஆகி போயிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கும்பிடுங்க. இது மாதிரி பண்ணாவே போதும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து வாயில் நோளாத மந்திரத்தெல்லாம் படித்து தப்பாக படித்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து வரலைன்னா விட்டுருங்க. வராத விஷயம் வந்தே ஆகணும்லாம் சொல்லவே வேண்டாம். முருகா போற்றி இது வருமா, ஐயனாரே போற்றி இது வருமா, வர்ற வார்த்தையே சொல்லுங்கள். எத்தனை வாட்டி சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள். ஏன்னா சில பேரை நம்ம வற்புறுத்தி உட்கார வச்சு சஷ்டி சொல்லும் போது பாதியிலே பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ திரும்புவார். கண்ட்ரோல் கொண்டு வா, ஒருநிலைப்படுத்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இவர் ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரணும். இடையில பார்த்தீங்கன்னா புத்தி அங்கங்கே தடுமாறும். இது நம்மன்னு இல்லை, மனம் வந்து தாவும் அங்கங்கே. நம்மளுடைய மனசு மட்டும்தான் நினச்ச உடனே அமெரிக்கா போகும், நினச்ச உடனே லண்டன் போகும். அதுக்கு தான் அப்படி தாவர மனசில் வந்து நீங்கள் எங்கெங்கேயோ போகிற மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நினச்சி கற்பனை பண்ணி உண்மையாக கிடச்சிருச்சுன்னு நம்பணும். அதுக்கு உண்டான வழி என்னை பொறுத்த வரைக்கும் தானாக அமையும். முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தானாக அதுக்கான வழியை வந்து நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் போட்டு இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்க வாய்ஸ் கூட அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. அந்த வாய்ஸ் வந்து ஏன்னா பிஸ்னஸை பற்றி நான் போடுறேன், இது மாதிரி விஷயங்களும் நான் எடுத்து போட்டேன்னா நீங்கள் பாட்டுக்கு எதனா சொல்லிட போகிறீங்கன்ட்டு தான் அந்த வாய்ஸ் நான் போடல. ஆனால் சத்தியமாக அந்த சிஸ்டர் சொன்னது, அவங்க வந்து கொரோனா சமயத்தில் வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா சமயத்தில் வந்து வேலை போயிடுச்சான் அது அவங்க ஹஸ்பண்ட்க்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் பூஜை பண்ண நானும் மகியும் பண்ணி நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த சிஸ்டரும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து குலதெய்வம் பூஜை பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா எனக்கு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. அந்த அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனி ஒரு இது வந்து இங்கேருந்து அவர் வேலை பார்க்குற மாதிரி நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு, ஆனால் என்னென்னா எதிர்பார்த்து கும்பிடலை, கடவுளே எங்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி தான் கும்பிட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.
நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, நடக்கும் அப்படி நினச்சிட்டு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க, எந்த குறையும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த ஆஃபர் இருக்குது. எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம், அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் மறந்து போயிட்டு சொல்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.